இயேசுவின் நாமம் ஓ இணையில்லா நாமம் நம் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் பெருகணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா இயேசுவே இயேசுவே இன்று மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா நீங்க பாடு உங்க நாமம் உயரணும் உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லே பெருங்காற்றும் அடங்கி போகும் சொல்லுவோம் பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும் பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும் சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம்
உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சொல்லுங்க இயேசுவே, இயேசுவே. Oh yes Father, உம்முடைய நாமம் மாற்றி இந்த இடத்திலே உயரட்டும், பெருகட்டும். நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. இயேசுவே, இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். Yes, Lord. அதுவே எங்களுடைய ஜெபம், அதுவே எங்கள் விருப்பம். அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம், வல்லமையுள்ள நாமம். அந்த நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுதே அற்புதங்கள் நடக்கிறது. அந்த நாமத்தை அறிக்கை செய்யும் பொழுதே சுகம் உண்டாகிறது. அந்த நாமத்தை அறிக்கை செய்யும் பொழுதே விடுதலை உண்டாகிறது. நீங்க ஒருவேளை இன்றைக்கு விடுதலைக்காக, சுகத்திற்காக, தேவனுடைய பலத்திற்காக, உங்க குடும்பத்திலே சமாதானத்திற்காக, ஏதோ ஒரு காரியத்திலே உங்கள் குடும்பத்திலே விடுதலைக்காக நீங்க வந்திருந்தீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, உங்க கரங்களை உயர்த்தி அந்த நாமத்தை அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். அந்த நாமத்தை சொல்லுங்க. இயேசுவே எங்க குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும், எங்க குடும்பத்தில் ஒரு விடுதலை கட்டளையிடும், எங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்தியும், சமாதான குறைகள் இருக்கும் என்றால் இயேசப்பான்னு கூப்பிடுங்க. அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் நிச்சயமாய் உங்களுக்காக பதில் கொடுக்கிற தேவன். என் தேவன் பேசுகிற தேவன், என் தேவன் உங்களை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்களை விசாரிக்கிற தேவன், உங்களுடைய வேதனை அறிந்திருக்கிற தேவன், ஜெபங்களை கேட்கிற தேவன், விண்ணப்பங்களை கேட்கிற தேவன், உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன். இந்த வேளையில் அந்த நாமத்தை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா, 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 எங்க குடும்பத்தில் நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. எங்க குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. எங்க தேவைகளை சந்திங்க. இன்றைக்கு நீங்க அந்த நாமத்தை கூப்பிடுவீர்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய மலையா இருக்கலாம், அது எவ்வளவு பெரிய புயலா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆழ்கடலா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கா இருக்கலாம். என் தேவன் அசைக்க முடியாத ஒரு மலை இந்த உலகத்திலே இல்லை. என் தேவன் அடக்க முடியாத ஒரு புயல் இந்த உலகத்திலே இல்லை. என் தேவனால் நிரப்ப கூடாத ஒரு பள்ளத்தாக்கு இந்த உலகத்திலே இல்லை. உன் குடும்பத்தில் தேவன் செய்ய முடியாத அற்புதம் இந்த உலகத்திலே இல்லை. அவர் இன்றைக்கு அற்புதம் செய்கிறவர், உங்களுக்காய் விடுதலையை தருகிறவர். நீ கூப்பிடு அவருடைய நாமத்தை. ஏசப்பா, ஏசப்பான்னு கூப்பிடு. உன்னை கூப்பிடுகிறார் ஒவ்வொருவருக்கும் தேவன் பதிலளிக்கிறார், பதிலளிக்கிறார். தேவன் இறங்கி வருகிறார், தேவன் சகாயம் செய்கிறார். என் தேவன் ரொம்ப நல்லவர், என் தேவன் ரொம்ப நல்லவர். அவர் இன்றைக்கு உன்னை நேசிக்கிறார். அவரிடத்தை நீ ஓடி வருவாய் என்றால் உன்னை இன்றைக்கே அவர் அரவணை உயர்த்த. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே
உம் நாமமே. ஓ அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையாய் பாடுவோம் பாடுவோம். உங்க நாமம் இயேசுவே, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், எங்கள் மத்தியில் இதை கடந்து வருகிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி. நீர் தொடர்ந்து நீர் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பலனையும் உம்முடைய சுகத்தையும் சிலுவையின் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் அவர்கள் பெற்று செல்லும்படியாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் உயர்த்தப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.